பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, ஒரு அருமையான தெய்வ பகுதியை தேவன் கொடுத்த வாக்குத்தத்தத்தை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். ஆவியானவர் நம் மத்தியில நிலை கொண்டிருந்தால் எத்தனை அதிசயங்கள் அடுக்கடுக்காய் நடக்கும் என்று தியானித்துக் கொண்டிருக்கிறோம். அன்று இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் இருந்து அடிமைகளாய் இருந்து விடுதலையாக்கப்பட்டு அவர்களுக்கென்று ஒரு ஸ்தானத்துக்கு கொண்டு போகப்பட தேவனுடைய ஆவியானவர் அவர்கள் மத்தியில் நிலை கொண்டிருந்தார். மோசே என்ற ஒரு தீர்க்க தரிசியின் மூலம் ஆவியானவர் அந்த ஜனங்களை விடுதலை பண்ணினார். வேதம் சொல்லுகிறது, அன்று அவர்களுக்கு என்னென்ன அதிசயங்களை செய்தாரோ அதே ஆவியானவர் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நிலை கொண்டிருக்க வாக்கு அருளி இருக்கிறார். அவர் நமக்குள் வாசம் செய்கிறார், நம்மோடு இருக்கிறார், நம்மை சூழ்ந்திருக்கிறார். இன்றைக்கும் தேவன் செய்த ஒரு அதிசயத்தை தியானிக்க போகிறோம். யாத்ராகமம் புஸ்தகத்திலே 18ஆம் அதிகாரத்திலே மோசே தேவ ஜனங்களை விடுதலை பண்ணி அழைத்து வந்து அவர்களுக்கு நியாயம் செய்கிறார். ஒவ்வொருவருக்கும் என்னென்ன பிரச்சனையோ அதற்கு தீர்வு கொடுத்து கொண்டிருக்கிறார். தேவ ஜனங்கள் காலையிலிருந்து சாயங்காலம் மட்டும் மோசேயினுடைய நியாயத்திற்காய் காத்து கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது அங்கு மோசேயினுடைய மாமன் வருகிறார். இந்த காட்சியை பார்க்கிறார். மோசே மிகவும் தோய்ந்து போகிற ஒரு நேரம், அந்த பலுவை சுமக்க முடியாத ஒரு பாரமாய் இருக்கிறதை காண்கிறார். அப்பொழுது நிலை கொண்டிருக்கிற ஆவியானவர் மோசேக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். எல்லாருடைய பாரங்களையும் நீ சுமப்பதற்கு பதிலாக திறமையுள்ள, உண்மையுள்ள, பொருளாசை இல்லாத உண்மையான மனிதர்களை தெரிந்து கொண்டு சிறிய காரியங்களை அவர்கள் நியாயத்திற்கு அவர்கள் கரத்தில் ஒப்புக்கொடு. நீ தேவனோடு கூட சஞ்சரித்து தேவனுடைய சத்தியத்தை வாங்கி பெரிய பெரிய காரியங்களை மாத்திரம் நியாயம் செய்ய உன் நேரத்தை செலவிடு என்று ஒரு ஆலோசனை மோசேக்கு புறப்பட்டு வருகிறது. அந்த ஆலோசனையை அப்படியே மோசே ஏற்றுக்கொள்கிறார். அவர் வாழ்க்கையிலே ஒரு பெரிய சமாதானமும் இளைப்பாறுதலும் தேவனோடு சஞ்சரிக்கும் நேரமும் அதிகரிக்கிறது. நான் வாசிக்கிறேன். யாத்ராகமம் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். அவர்கள் எப்பொழுதும் ஜனங்களை நியாயம் விசாரித்து நீ தெரிந்து கொண்ட ஜனங்களுக்கு என்ன பொறுப்பு கொடுக்க வேண்டும் என்று யாத்ரா 18:22 சொல்கிறார். அவர்கள் எப்பொழுதும் ஜனங்களை நியாயம் விசாரித்து பெரிய காரியங்கள் யாவையும் இடத்தில் கொண்டு வரட்டும், சிறிய காரியங்கள் யாவையும் தாங்களே தீர்க்கட்டும். இப்படி அவர்கள் உம்மோடு கூட இந்த பாரத்தை சுமந்தால் உமக்கு லகுவாயிருக்கும் என்று ஒரு ஆலோசனை கற்றுக் கொடுக்கிறார். Exodus 18:22. And let them judge the people at all times. Then it will be that every great matter they shall bring it to you, but every small matter they themselves shall judge. So it will be easier for you, for they will bear the burden with you. பாருங்கள், ஒரு ஆலோசனையை அவன் மாமன் மூலம் ஆவியானவர் அருளி செய்கிறார். பெரிய காரியங்களை நீர் தீர்வுகளை உண்டாக்க செயல்படும், சின்ன சின்ன காரியங்களை அபிஷேகம் பண்ணற்ற உண்மையான பொருளாசை இல்லாத மனிதர்களை ஏற்படுத்தி என்று சொல்கிறார். அப்படியும் மோசே செய்கிறார். அவருடைய பாரம் எல்லாம் தீர்கிறது. அது மாத்திரமா, அதே யாத்திரா 18ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் சொல்கிறது, தேவனோடு கூட அவர் தேவ சந்நிதியிலே சஞ்சரிக்கும் நேரமும் அதிகரிக்கிறது. இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரை பார்த்து சொல்வோம், என்னோடு நிலை கொண்டிருக்கிற ஆவியானவரே, எனக்கு ஆலோசனை கொடும். உம்மோடு நான் அதிக நேரம் செலவழிக்க என் சூழ்நிலைகளை மாற்றிக்கொடும். என் வாழ்க்கையில் அழுத்தி கொண்டிருக்கிற பாரங்களை என்னை விட்டு அகற்றும். எனக்கு உதவி செய்யும் மனிதர்களை அனுப்பும் என்று சொல்லி ஜெபம் பண்ணுவோமா? ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆவியானவர் நிலை கொண்டிருந்து உம்மிடத்திலிருந்து ஒரு ஆலோசனை நீர் கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அந்த ஆலோசனை நிமித்தம் எங்கள் பாரங்கள் குறைய, உம்மோடு கூட நாங்கள் செலவு பண்ணுகிற நேரம் அதிகரிக்க, எங்களோடு கூட இருக்கிற மனிதர்களை எங்களுக்கு உதவி செய்ய அவர்களுக்கு வேண்டிய கிருபை நீர் தருகிறதற்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருடைய பாரங்களும் குறையட்டும், நீங்கட்டும். உம்மோடு சஞ்சரிக்கும் நேரம் அதிகரிக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.